அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம மீதி இருக்கிற அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் பிஜேடி அனலைசிஸில் ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் ஐஇஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு, கேட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம் டெக்னிக்கலில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், which of the following features are offered by bipolar junction transistor amplifier in Darlington connection? ஓகேவா? ஸோ இது என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹை வோல்டேஜ் கெயின், ஹை இன்புட் இம்பிடன்ஸ், ஹை கரண்ட் கெயின், செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் யூசிங் கோட் கிவன் பிலோ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் ஆர் ஆஃபர்டு பை பிஜேடி ஆம்பிளிஃபையர் இன் டார்லிங்டன் கனெக்ஷனில் கேட்டுக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டார்லிங்டன் கனெக்ஷனை பொறுத்தவரை நம்மளுக்கு ஹை இன்புட் இம்பிடன்ஸ், அடுத்து ஹை கரண்ட் கெயின். ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஜேடி யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸில் யூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் 2, 3. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ஷிஃப்ட் அக்வர் இன் an amplifier due to which one of the following? அதனால் என்ன நடக்குன்னு பாருங்கள். ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ஷிஃப்ட்டு ஆம்பிளிஃபையரில் அக்வர் ஆகுது. எதனால் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஃப்ளக்சுவேஷனால் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் பாயிண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், ஃபார் காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையர் DC load line is which one of the following plot? DC load line is which one of the following plots அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த DC load line எதுக்கு இடையில வரைவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் ஐசி வெர்சஸ் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐசி வெர்சஸ் விசிக்கு இடையில என்ன பண்ணுவாங்க, வரைவாங்க. ஸோ ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. The basic purpose of bias stabilization in a transistor circuit is ஸோ என்னென்னு கேட்டுக்கிறாங்க. எதனால் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இன்க்ரீஸ் தி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கெயின் ஆஃப் தி ஆம்பிளிஃபையர். ஸோ இப்படி 3 கொடுத்துருக்குறாங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பேசிக் பர்பஸ் ஆஃப் பயாஸ் ஸ்டெபிலைசேஷன் இன் டிரான்சிஸ்டர் சர்க்யூட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேக் தி ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ஆஃப் டிரான்சிஸ்டர் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர். ஓகேவா? ஸோ இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக் தி ஆப்ரேட்டிங் பாயிண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் தி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சேம் டைப் ஜெர்மானியம் ஆர் சிலிக்கான். ஓகேவா? ஸோ அதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் நம்மளுக்கு பி தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சிஇ, சிபி, சிசி, டார்லிங்டன் பேர். ஸோ இது லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட என்ன பண்ணணும், மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சின்றது இதில் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சிஇ, சிபி, சிசி, டார்லிங்டன் பேர். அடுத்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இதில் லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. த சர்க்யூட் இன்ட்ரோடியூசஸ் ஃபேஸ் இன்வர்ஷன் ஆஃப் 80 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் இன்வர்ஷன் ஆஃப் 80 டிகிரி. ஓகேவா? அடுத்து சர்க்யூட் இஸ் ரேர்லி யூஸ்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த நேம் எமிட்டர் ஃபாலோவர் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் தி சர்க்யூட். அடுத்து சர்க்யூட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 சர்க்யூட்ஸ் கனெக்டட் இன் கேஸ்கேட். ஓகேவா? இப்போ இதில் சிசிக்கு நம்மளுக்கு தெரியும், சிசின்றதான் எமிட்டர் ஃபாலோவர். சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எமிட்டர் ஃபாலோவர். சிக்கு வந்து நம்மளுக்கு இதான் சி. அடுத்து எமிட்டர் ஃபாலோவர் டார்லிங்டன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிசி. டார்லிங்டன் பேர் நம்மளுக்கு சிசி பேர். ஓகேவா? டார்லிங்டன் பேர். சி ஆம்பிளிஃபையர் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஸோ சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஏ. டார்லிங்டன் பேர் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 சர்க்யூட்டை கேஸ்கேடாக கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ
ஸோ இதானது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டார்லிங்டன் பேர் டி. ஸோ இதில் சிபி ரேராக யூஸ் பண்ணக்கூடிய சிபி. ஸோ இது பி. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், நம்மளுக்கு ஆப்ஷனில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து பாருங்கள், bias stabilization in BJT circuit is very important. Bias stabilization in a BJT circuit is very important because ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க? பிகாஸ் நம்மளுக்கு சொல்கிறாங்க ப்ரொவைட் ஹை வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கெயின், என்ஷூர்ஸ் தி பேண்ட்வித் ஆஃப் தி ஆம்பிளிஃபையர், கீப்ஸ் தி ஆப்ரேட்டிங் பாயிண்ட் அன்சேஞ்ச் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீப்ஸ் தி ஆப்ரேட்டிங் பாயிண்ட் அன்சேஞ்ச் வித் தி சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேவா? அதான் கரெக்டான ஆன்சரு. கீப் தி. ஸோ அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 2.42க்கு வந்து பார்த்தீங்கன்னா சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபார் பிஜேடி இயர்லி வோல்டேஜ் VA is 100 volt in common emitter configuration, quiescent VC is 10 volt. What percentage change in quiescent IC would occur if yearly voltage VA is made infinity? ஏர்லி வோல்டேஜ் VA is made infinity இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வோல்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் ஈக்குவேஷன் ஐசி விட் ஐக்கியர்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு 0%. ஓகேவா? 0% தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் அக்யூர் ஆகும். ஓகேவா? அடுத்து CE configuration is the most preferred transistor configuration when used as a switch. CE configuration is the most preferred transistor configuration when used as a switch because இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் நம்மளுக்கு இட் ஆப்ரேட்ஸ், ஸோ இட் ரெக்வயர்ஸ் லோ வோல்டேஜ் ஆர் கரண்ட் ஃபார் ஆப்ரேட்டிங் தி சுவிட்ச். இட் ரெக்வயர்ஸ் லோ வோல்டேஜ் சுவிட்ச் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா லோ வோல்டேஜ் ஆர் கரண்ட் ஃபார் ஆப்ரேட்டிங் தி சுவிட்ச். ஓகேவா? அடுத்து த பவர் டிசிபேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் டிரான்சிஸ்டர் இஸ் 50 millivolt. பவர் டிசிபேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் தி டிரான்சிஸ்டர் 50 millivolt. இஃப் த கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் இஸ் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 volt. வாட் இஸ் தி சேஃப் கலெக்டர் கரண்ட் கேட்டுக்கிறாங்க. சேஃப் கலெக்டர் கரண்ட் இது நார்மலாக நம்மளுக்கு P is equal to VI அப்படின்ற அந்த ஃபார்முலாவில் தான். ஓகேவா? என்ன கேட்டுக்கிறாங்க பாருங்கள், வோல்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, பவர் டிசிபேஷன் கொடுத்துருக்குறாங்க, கேட்டுக்கிறது I கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் டிசிபேஷன் I is equal to நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவர் டிசிபேஷன் 50 × 10⁻³ டிவைடட் பை நம்மளுக்கு வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10. ஓகேவா? ஸோ 5 mA. 5 mA தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின், when NPN transistors are preferred over PNP transistor. ஒய் NPN டிரான்சிஸ்டர் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க PNP டிரான்சிஸ்டரை காட்டிலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொபிலிட்டி ஆஃப் மெஜாரிட்டி கேரியர்ஸ் இன் NPN டிரான்சிஸ்டர் இஸ் கிரேட்டர் than தி மொபிலிட்டி ஆஃப் மெஜாரிட்டி கேரியர்ஸ் இன் PNP டிரான்சிஸ்டர். மொபிலிட்டி ஆஃப் மெஜாரிட்டி கேரியர்ஸ் NP டிரான்சிஸ்டரில் இருக்கக்கூடிய மொபிலிட்டி ஆஃப் மெஜாரிட்டி கேரியர் அதிகமாக இருக்கும் PNPயில் டிரான்சிஸ்டரில் இருக்கக்கூடிய மொபிலிட்டி ஆஃப் மெஜாரிட்டி கேரியரை விட. ஓகேவா? அதனால தான் NPN டிரான்சிஸ்டர் அதிகமாக என்ன பண்ணுறாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டு ட்ரா AC ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் எ டிரான்சிஸ்டர். AC ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் எ டிரான்சிஸ்டர் வரைகிறதுக்கு நம்மளுக்கு DC சோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, AC சோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, அல்லது ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு DC சோர்ஸை ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன பண்ணும் போதும் AC ஈக்குவலன்ட் சர்க்யூட்டுக்கு, டிரான்சிஸ்டரோட AC ஈக்குவலன்ட் சர்க்யூட்டுக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், the bias stability of an emitter bias amplifier, the bias stability of an emitter bias amplifier circuit improves by பார்த்தீங்கன்னா decreasing the value of RB. ஓகேவா? அடுத்து increasing the value of RE, decreasing the value of RE, increasing the value of RBன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு பயாசிங் ஸ்டெபிலிட்டி ஆஃப் எமிட்டர் பயாஸ் ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் டிக்ரீஸிங் தி வேல்யூ ஆஃப் RB, இன்க்ரீஸிங் தி வேல்யூ ஆஃப் RE தான் நம்மளுக்கு சரியானது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ
சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், which of the following will be true for common emitter transistor amplifier if the emitter resistor value is made equal to 0? எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இஃப் the emitter resistor value, emitter RE வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது எது சிஏ டிரான்சிஸ்டரில் எது இந்த ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க, எது ட்ரூ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது அடுத்து கொஸ்டின். இதோட கெயின் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் கேட்டுக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ப்ரீவியஸில் பாருங்கள், ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும், கெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆன்சர் 4th ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அடுத்து which of the transistor model is the most preferred for the analysis of transistor circuit both at mid band and high frequency? both at mid band high frequencyல எந்த டிரான்சிஸ்டர் மாடல் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் பை மாடல். ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். which of the following describe the correct properties of an emitter follower circuit? which of the following describe the correct properties of an emitter follower circuit? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இட் இஸ் எ வோல்டேஜ் சீரிஸ் ஃபீட்பேக். கரெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டுருக்காங்க எமிட்டர் ஃபாலோவருக்கு. இட் இஸ் எ கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக்னு கேட்டுக்கணும், கிடையாது. வோல்டேஜ் சீரிஸ் ஃபீட்பேக். இட்ஸ் வோல்டேஜ் கெயின் இஸ் லெஸ் தென் யூனிட்டி. இது கரெக்ட் பாருங்கள், லெஸ் தென் யூனிட்டு. இதோட அவுட்புட் இம்பிடன்ஸ் இஸ் வெரி லோ. இதோட அவுட்புட் இம்பிடன்ஸு வெரி லோ. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு 1 3A. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், which of the following condition must be satisfied for the transistor to remain under the saturation? எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷனில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு இதோட கலெக்டர் டு பேஸ் ஜங்ஷன் சுட் பி ஃபார்வர்ட் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேச்சுரேஷன் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் சுட் பி ஃபார்வர்ட் பேஸாக இருக்கணும். எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் சுட் பி ஃபார்வர்ட் பேஸாக இருக்கணும். ஓகேவா. ஸோ பாருங்கள், எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பேஸ்டாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலெக்டர் டு பேஸ் ஜங்ஷன் சுட் பி ரிவர்ஸ் பேஸ்டாக இருக்கணும். இதோட கலெக்டர் டு பேஸ் ஜங்ஷன் சுட் பி ரிவர்ஸ் பேஸ். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பேஸு, எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ரெண்டுமே ஃபார்வர்டாக இருக்கும். சேச்சுரேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஃபார்வர்ட் பேஸ், சேச்சுரேஷன்னா ரெண்டுமே ஃபார்வர்ட் பேஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Diodes are used to compensate which of the following transistor circuit parameters? Diodes are used to compensate which of the following transistor circuit parameters? ஓகேவா. இதில் ICO VBE பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ICO VBE பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ICO கரெக்டு டிரான்சிஸ்டர் சர்க்யூட் பேராமீட்டருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா VBE கரெக்டு. ஓகேவா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 and 2 only. அடுத்து the output impedance of BJT under common collector configuration. output impedance of BJT under common collector configuration. ஓகேவா. காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் இம்பிடன்ஸு கம்மியாக இருக்கும், லோவாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஏ தான் கரெக்டு. அடுத்து ஃபார் காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையர் the current gain. for common collector amplifier the current gain 1 plus HFE divided by 1 plus HOE RL. ப்ரீவியஸில் நம்ம ஒரு ப்ராப்ளத்தை கூட பார்த்தோம் போன வீடியோவில். ஸோ இதுதான். அடுத்து ஃபார் a transistor is used as a switch, TD is delay time, TR rise time, TS storage time, TF fall time. the turn on time and turn off time என்னன்னு கேட்டுக்கிறாங்க. turn on time, turn off time. இதில் turn on time பார்த்தீங்க அப்படின்னா delay time plus rise time, turn off time பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னது TS ஸ்டோரேஜ் டைம் ப்ளஸ் என்னது ஃபால் டைம். ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது சரியான ஆன்சர். அடுத்து
சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் RE in differential amplifier affects the common mode gain AC. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், டிரான்சிஸ்டர் இஸ் செட் டு பி யூஸ்ஃபுல் டு பி கான்ஃபிகர்ட் அஸ் அன் ஆம்பிளிஃபையர். டிரான்சிஸ்டர் எப்போ ஆம்பிளிஃபையர் ஆகுது, இதோட பீட்டா வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசன் 0 இருக்கணுமா, 0 to 1 இடையில் இருக்குமா, அல்லது 1-50 இடையில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா greater than 50 இருக்குமா. greater than 50 இருக்கும்போது ஒரு டிரான்சிஸ்டர் செட் டு பி யூஸ்ஃபுல் டு பி கான்ஃபிகர்ட் அஸ் ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, the phenomenon known as Early effect in bipolar transistor refers to Early effect இந்த BJT refers to the reduction of effective base width குறைக்குது. பேஸ் வித் ரெடியூஸ் ஆகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரிவர்ஸ் பயாஸில் பேஸ் கலெக்டர் ஜங்ஷனால், ஓகேவா, பேஸ் கலெக்டர் ஜங்ஷனை ரிவர்ஸ் பயாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேஸோட எஃபெக்டிவ் பேஸ் விட்த் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் நம்மளுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் ஏர்லி எஃபெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்து, தெர்மல் ரன்அவே இன் a transistor biased in the active region is due to thermal runaway in a transistor biased in active region is due to என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் ஆஃப் டிரான்சிஸ்டர், சேஞ்ச் இன் பீட்டா. ஸோ இதில் எது கரெக்டானதுன்னு கேட்டுக்கிறாங்க. இதில் தெர்மல் ரன்அவே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் ரிவர்ஸ் கலெக்டர் சேச்சுரேஷன் கரண்ட் டியூ டு ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகேவா? டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் பொழுது ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, சேஞ்சு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ த லாஸ்ட் கொஸ்டின், டு கெட் ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இன் பிஜேடி பேஸ் சீட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஹை கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை நம்மளுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு பிஜேடியில் பேஸ் சீட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் சீட் ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் இயரில் ஐஏஎஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் டில் 2014 வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. டேரெக்டாக கூட அப்படியே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டினியூஸாக என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டி மறந்துட்டு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுங்கள், வீடியோவை ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீ டைமில் உங்களோட போரிங் டைம்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ எடுத்ததில் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரிவிஷனுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரியாமல் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.